ஹலோ மக்களே, கில்டு வாரில் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ரேண்டமாக அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களால் பாயிண்ட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியாது. அதுவே நான் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா கில்டு வார் வீக்லேயும் உங்களால் 300 to 500 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எடுத்துட முடியும். ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஸ்குவாடுக்கு மேக்ஸிமம் 3 players ஒன்லி. இந்த 3 players எந்த மாதிரி இருக்கும்னா, ஒரு அட்டாக்கர், ஒரு சப்போர்ட்டர் அண்டு 1 சர்வைவர். யார் அட்டாக்கர்ஸ், யார் சப்போர்ட்டர் அண்ட் யார் சர்வைவருங்கிறது நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாக்கரோட ரோல் பியூர் அட்டாக், ஒன்லி கில்ஸ் கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்கணும். சப்போர்ட்டர் அந்த அட்டாக்கருக்கு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுங்கிறத நான் இங்கே பின்னாடி ஸ்க்ரீனில் போடுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சர்வைவர் எந்த ரேண்டமான அட்டாக் எடுக்காமல், தேவையில்லாத எந்த அட்டாக்கையும் எடுக்காமல், அட்டாக்ஸ் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு சர்வையோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் சர்வேல மட்டும்தான் இருக்கணும். இப்படி பண்ணாலே உங்களால் பெரும்பாலும் எல்லா மேட்ச்லையும் நல்ல கில் அடிக்க முடியும். மொத்தம் லாபி 2 விதம். ஒன்று ஈஸி லாபி, இன்னொன்று ஹார்ட் லாபி. ஹார்ட் லாபியில் இந்தியா மாதிரி கில்ஸ் அண்டு தமிழ்நாடு மாதிரி கில்ஸ் நல்ல பவர்ஃபுல்லான கில்ஸ் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சப்போர்ட்டர் அவரோட ரோலை அப்போயே லாபிலே சேஞ்ச் பண்ணி அட்டாக்கருக்கு மாற்றிக்கணும். ஸோ இந்த மேட்ச்சில் 2 அட்டாக்கர் அண்ட் 1 சர்வைவர். ஸோ இந்த 2 அட்டாக்கர் எதுக்காகனா, எப்போவுமே பாட் லாபி இல்லை நார்மல் லாபியில் நம்மளுக்கு கில்ஸ் அவ்வளோவா கிடைக்காது. ஸோ 2 அட்டாக் ஆனாங்கன்னா அந்த இடத்துல கில் ஸ்ப்ரெட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்மளால் அதிக பாயிண்ட்ஸ் அடிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஹார்ட் லாபியில் கில்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் 2 பேர் அட்டாக் ஆனால் 2 பேர்த்தாலையும் 15 to 20+ கில்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லா வீக்லையும் 400 to 500 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எடுங்க. தேங்க்யூ.